ஆரம்பமானே டியூஷன் ஆரம்பா. பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல்ல ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு. எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், தற்போது இணையமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் மறுபடியும் ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டி போடுறாங்க. எங்களுடைய கட்சி அதிகாரப்பூர்வமாக இன்றைய அறிவித்திருக்கின்றோம். ஸோ பத்திரிகை நண்பர்கள் வாயிலாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்கின்றோம். அவருடைய பணி சிறக்கட்டும். உறுப்பினராக மத்திய பிரதேஷ், தமிழகம் எல்லாத்துக்குமே அவருடைய வேலை இன்னும் மக்களுக்கு சென்று சேரட்டும். இன்னைக்கு நம்முடைய சட்டப்பேரவையில் 2 தீர்மானங்களை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 2 தீர்மானங்களை பற்றி கொஞ்சம் விலாவரியாக பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா 2 முக்கியமான தீர்மானங்கள் தான். அந்த தீர்மானம் சரியா தவறா அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாட்டை எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துவிட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க 4 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட. முதல் தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இதற்கான தீர்மானம். இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடுகளை மிக தெளிவாக இருக்கின்றோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேவை என்று சொல்வதை விட இது காலத்தினுடைய கட்டாயம். ஏன் காலத்தினுடைய கட்டாயம்னா, சுதந்திர இந்தியாவிற்கு நடைபெற்ற முதல் தேர்தல் 1952. 52 நடைபெற்ற முதல் தேர்தலில் அன்னைக்கு 543 எம்பிக்கள் இல்லைங்க. 400 சில்லற எம்பி தான் இருந்தாங்க. 469 பேர் இருந்தாங்க. 52 இரண்டாவது தேர்தல் அன்னைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. 62 மூன்றாவது தேர்தல் அன்னைக்கு அதிகப்படுத்தினாங்க, 494. படிப்படியாக இதை அதிகப்படுத்தி 1970 காலகட்டத்தில் 543, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் 543 வந்தோம். ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நம்முடைய சென்சஸ், மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்றம், சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கையை 1976 வரை உயர்த்திக்கிட்டே வந்தோம். 76 பாராளுமன்றத்தில் இதற்கு ஒரு தற்காலிகமாக ஒரு ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக 543 இருக்கணும் அப்படிங்கிற கொண்டு வரப்பட்ட ஃப்ரீஸ். அது 2001 வரை 25 ஆண்டுகள் அந்த ஃப்ரீஸ் அப்படியே இருந்துச்சுங்க. 91வது அமெண்ட்மெண்ட் 2001 வாஜ்பேயி ஐயா மறுபடியும் 25 ஆண்டுகள் கொண்டு போனாங்க. இது 2026 வரைக்கும் இன்னைக்கு இருக்கு. அதாவது மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், இது ஒரு பகுதிங்க. ஏன்னா 2 கிட்டத்தட்ட கலந்துருக்கிறதா, 2 தீர்மானமே ஒரு பகுதியில் ஒன்றா இருக்கு. அதே போல சுதந்திர இந்தியாவில் 1952 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். 1957 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். 1962 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். 1967 இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 தீர்மானம் என்ன திமுக கொண்டு வந்திருக்கின்றார்களோ, முதல் 4 தேர்தலை பொறுத்தவரை உறுப்பினர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் உயர்ந்துச்சு. அதே நேரத்தில் தேர்தலும் கூட ஒரே நேரத்தில் நடந்துச்சு. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 தீர்மானத்தை தனித்தனியாக பிரித்து பேச வேண்டும் என்றால், காங்கிரஸ் 1960 லேட்டர் 60 முடிகின்ற காலகட்டத்தில் 2 முறை ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மாநிலத்தினுடைய ஆட்சியை கலைச்சாங்க. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முழுமையாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் 356 ஆர்டிகளை 91 முறைக்கு மேலே பயன்படுத்தியிருக்கோம். இந்திரா காந்தி மட்டுமே 50 முறைக்கு கிட்டத்தட்ட பயன்படுத்தியிருக்கிறார் வேறு காலகட்டத்தில். அப்போ என்ன ஆச்சுனாங்கன்னா, தேர்தலினுடைய தன்மைகள் மாறி, டைம் டேபிள் மாறி, லோக்சபா எலெக்ஷன் ஒரு நேரமும், அசம்பிளி எலெக்ஷன் ஒரு நேரமும் முழுசாக மாறிடுச்சு. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படையிலே இந்த நாட்டில் ஒரே தேர்தல் தான் அடிப்படையிலே முதல் 20 ஆண்டுகளுக்கு நாம் இருந்தோம். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி 356 பயன்படுத்த ஆரம்பித்து தேர்தலினுடைய சூழ்நிலையும் காலகட்டமும் மாறி இன்னைக்கு ஒரு வருஷத்தில் சராசரியாக 5லிருந்து 7 தேர்தலை நம்ம இந்தியா பார்க்கலாம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை பார்க்குறோம். எதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்கின்ற கொள்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்றால், நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் பாகம் 2 பக்கம் 273 சொல்லியிருப்பாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்திருப்பார்கள். நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை பாகம் 2 பக்கம் 273 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
தேர்தல்கள் இந்த மாதிரி மாறி மாறி வர்றனால ஆட்சி இயந்திரம் செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு நிற்குது. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1970 காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் திமுகவினுடைய ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்துச்சு, அதையே மாற்றுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம். நம்முடைய நாடு இப்போ இல்லைன்னா கூட ஃபியூச்சரில் போய்த்தாங்கன்னு ஆகணும். அது இன்னைக்கு 2024 தேர்தலில் வரப்போகுதா? இது நான் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக சொல்வதை விட உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக சொல்ல வேண்டும் என்றால் 2024 வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் இந்தியாவினுடைய எல்லா சட்டப்பேரவைக்கு போகணும். சட்டப்பேரவையில் 3/2 பங்கு ஆதரவு கேட்கணும். அதன் பிறகு பாராளுமன்றத்தில் கம்பைன்டு சிட்டிங் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய 40 நாள் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ப்ராக்டிக்கலி இல்லை. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக நடக்கணும். அது எல்லோருடைய விருப்பமும். அது இதில் பாரதிய ஜனதா கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொல்கிறாங்களா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு நிச்சயமாக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கை, முன்னாள் ஜனாதிபதி அறிக்கை வரணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க மக்கள்கிட்ட அரசியல் தலைவர்கள்ட்ட கருத்து கேட்குறாங்க. அதை பொறுத்து மக்களுக்கு தெரியும் அந்த கமிட்டி என்ன சொல்றாங்க, என்ன டேட்டை வைக்கிறாங்க, என்ன டைம் ஃப்ரேம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.